வணக்கம். வந்து ராமேஸ்வரம் மல்லியம் ரொம்ப அழகாக இருக்குது. இன்னைக்கு 4 மொக்கு கரத்துக்கு வந்துருக்கு. 4 மொக்கு இன்னைக்கு. அடுத்து இந்த நம்ம எப்போ ரெகுலராக பறிப்போமே அந்த பூ இருக்கு, அதை பறிச்சுக்கலாம். சித்திரை அறுவடையெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ திரும்ப துளிர் வச்சு இப்போ இந்த பூ வந்துட்டுருக்கு. ஒரு அரை முழம் பூ கிட்ட கிடைக்கிது, பறிச்சுக்கலாம். அந்த காம்பு நீட்டாக இருக்கு. இதெல்லாம் கட் பண்ணி விட்டேன். இந்த இடம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டேன் குச்சிங்கில். அதுக்கப்புறம் இவ்வளோ தரமாக பூ வச்சிருக்கு, துளிர் விட்டு பூ வச்சிருக்கு. பறிச்சுக்கலாம். சூரிய வெளிச்சம் அடிக்குது. கீழே வந்துடுச்சு. டபுளாக இருக்கு. அன்னைக்கு நேற்றே சிங்கிளாக இருந்தது, நிறைய பறிச்சோம். பாருங்க, எவ்வளோ பெரிய மொக்கு. இன்னும் இருக்கு, பெருசு பெருசாக பாருங்க. செடியோட அடியில் போயிட்டு வச்சிட்ருக்கு பூ. இங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. இந்த சைடு இருக்கு. இங்கே பாருங்க, 2 இங்கே அழகாக இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய மொக்கு. இங்கே டபுள், இங்கேயும் டபுள். வந்துடும் கீழே விழுந்துடாதீங்க. கையில் ஒரு வீட்டை. இங்கே ஒரு பூ, இங்கே ஒரு பூ, இங்கே ஒரு பூ, இங்கே ஒரு பூ, இங்கே ஒரு பூ. கீழெல்லாம் செடிங்க வச்சிருக்கிறதுனால எட்டி பறிக்க வேண்டியதாக இருக்கு. இந்த பாரிஜாதம் மொக்கு வச்சு கீழே கொட்டி எடுத்தது. வெயில் தாங்க மாட்டேன் போல இருப்போம். இந்த சைடு போய் பார்ப்போம். சாமந்தி செடி
வீட்டை சுத்தமாகவும் தோட்டத்தை குப்பையாகவும் வச்சுக்கணும். அப்புறம் விவசாயி விளைச்சல் நிறைய இருக்கணும் சொல்கிறது. அடிக்கடி தோட்டத்தை இந்த களை செடிகள் அப்புறப்படுத்தக்கூடாது. அங்கே தோட்டத்தில் விழுற குப்பையை தோட்டத்திலேயே போட்டு வைக்கணும். அது நம்ம செடி வளர்றதுக்கு உண்டான உரமாக மாறிட்டோம். அந்த பழமொழி அதுக்கு சொல்லியிருக்காங்க. நான் இங்கே உடஞ்சி போன டப்பா உடஞ்சி போன எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பேன். அதுக்கு அது அர்த்தம் இல்லை. இங்கே பாருங்க, இங்கே செல்லக்குட்டீஸ் கிளம்பிட்டாங்க. கிளம்பி போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடம், இந்த காஞ்சி போன கொய்யா மரத்தோட குச்சியை அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு இதுதான் பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இங்கே ஒரு 2-3 மொக்கு இருக்கு, பறிச்சிக்கலாம். இந்த மொக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி பத்தில் உடனே தொங்கிட்டு இருக்காங்க. தலையை தொங்க போட்டுனாங்க பாருங்க. இன்னைக்கு மார்னிங் தண்ணி ஊற்றலை, உடனே தொங்கிட்டாங்க. அப்படி அதான் தொட்டிக்குள்ளே செடி வச்சு வளர்க்குறது ஒன்றும் சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. வயிற்றுக்குள்ளே புல் வச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். புல் வயிற்றுக்குள்ளே குழந்தை வச்சுன்னு இருக்கிறதும் மாடியில் தோட்டம் வச்சுன்னு இருக்கிறதும் ரெண்டும் தான். இதே டைட்டில் நல்லா இருக்குது. இன்றைய தலைப்பு அதை கொடுத்துருவோம். கொஞ்சம் பூ இருக்கு, பறிச்சுட்டு போகலாம். செடிங்க தடுக்கி பாவம் பயங்கர இஷ்டப்பாது. கோவக்காய் பாருங்க, இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. நாளைக்கு பறித்து சாப்பிடலான்னு நினைக்கிறேன். இந்த 2 காய் அப்படி பச்சையாகவே சாப்பிடுவேன். அப்படி பறித்து அப்படியே சாப்பிடுவேன். இன்னைக்கு வயிறு சரியில்லை, தும்முன்னு இருக்கு. அதனால் விட்டுருவோம், வீட்டையே தாண்டி போயிடலாம். அங்கே ஒரு செடி காட்டணும்னு நினச்சேன், விட்டுட்டு வந்துட்டேன். பாருங்க, இதுக்கு பேர் தம்டங்காயின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தம்டங்காய் செடியா போட்டிருக்கேன், முளைச்சி வந்துருக்கேன். இது கல்வாழ் செடி, ஆரஞ்சு கலர் கல்வா. நம்ம ஒன்று நினச்சா கடவுள் நிற்கிது. இது எப்படியோ வளர்த்தோம். புடலை செடி இந்த பாக்கெட்டை இங்கேயே போட்டு வச்சேன் அட்ரஸ்க்காக. முளைச்சி வந்துருக்கு பாருங்க, இதோ முளைச்சி வந்துருக்கு. இது கொஞ்சம் துளுக்கும்போது இது எல்லாத்தையும் பிடிங்கி இந்த இடத்துல இருந்து காலி பண்ணி மற்றதெல்லாம் விட்டால் தான் அது கரெக்டாக வரும். நிறைய தேங்கி போட்டேன், எதுவுமே முளைச்சி வரல. நிறைய வெண்டைக்காய் செடி போட்டு விட்டேன், முளைச்சி வாங்க. தனியாக மண் ரெடி பண்ணி அதெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு பாருங்க. காடாமணிக்காய்
நீட்டு பச்சை காரம் நாளைக்கு மார்னிங் பறிச்சிக்கலாம். இது என்ன பறிச்சிக்கலாம், இதுக்கு மேலே வளர்ந்துட்டு விதைங்க அவ்வளோ விதைங்க வருவாங்க மாட்டேன்து. சும்மா அங்கங்கே ஒன்று தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், கொடி உருள் போட்டிருக்காங்க தெரியுதா, கொடி உருள் போயிட்டுருக்கு. அப்படி போயிடுச்சு நீட்டாக மேலே. இந்த சிவப்பு பசலுக்கீரை இந்த ஓரத்தில் பூரா விதைங்க முளைச்சிக்கிட்டு ஃபுல்லாக முளைச்சி வந்துடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றும் போது இருக்கட்டும், பறிச்சிக்கலாம். அவ்வளோ இன்னைக்கு மல்லிப்பூ ரெடி முடிஞ்சிடுச்சு. அடுத்தது முல்லைப்பூவுக்கு போவோம். இந்த அரும்பு பாருங்க எவ்வளோ லென்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. முல்லைப்பூ இதை பறிப்போம். இவ்வளோ பறித்து முடித்து அதை கொஞ்சம் கிளையை உடச்சி விட்டோம்னா அடுத்த துளிர் வந்துடுது. இந்த முல்லைப்பூ செடி மட்டும் அந்த மாதிரி வராக்கம் வருஷம் ஃபுல்லாக பூ வச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கேன் இன்னைக்கு. நான் பேசக்கூட மாட்டேன், ஆனாலும் பூ பறிச்சாகணும். அதனால் வந்துட்டேன் மாடிக்கு. பூ பறிச்சாகணும், தண்ணி ஊற்றி ஆக்கணும் செடிக்கு. அதுக்காக ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டோம்னா இது ரெண்டு விஷயம் கிடைக்காது. பூ கிடைக்காது, செடியும் கிடைக்காது. பாருங்க, இது பால் முல்லை. இது பார்த்திங்கன்னா காம்பு, அதனுடைய மொக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க சொல்கிறேன், இந்த வீடியோ யாரும் புதுசாக ஒரு 10 பேர் பார்க்குறீங்க, யாராச்சும் ஒரு 8 பேர் புது ஆளுங்க தான் இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். இது இன்னும் செடி இருக்கு, பெரிய செடி. அதுதான் ரெண்டு செடி போட்டேன், 1 2 3. அதுக்குள்ளே பூச்சி கட்சி வச்சிருது இந்த செடியை பாருங்க. சரியான பூச்சி, மோசமானது. எப்படி அந்த கீரையெல்லாம் சாப்பிட்டு வச்சிருப்பாருங்க. எப்படி விவசாயி மருந்து அடிக்காமல் வாழ்றது? அதுக்குன்னு ஒரு மருந்து கண்டுபிடிச்சி அதுக்கு தான் அடித்து அழிக்கிறாங்க. இயற்கை உரம், இயற்கை மருந்து அப்படின்னாலும் அதுவும் கம்மியாக விற்கல விலை. 1 கிலோ பூண்டுன்னு 400 ரூபாய் விற்கிது. அது வாங்கி யார் அடிப்பாங்க? அதுக்கு மருந்து. இஞ்சி 200 ரூபாய், பூண்டு 400 ரூபாய் விற்கிது. அதுக்கு அந்த அளவுக்கு சொன்ன பூச்சி கேட்குது. அந்த பூச்சி எப்படின்னாக்கா 3 வாட்டி 4 வாட்டி அடித்தா தான் அது கேட்குது. அதெல்லாம் அடிக்கிறதே இல்லை. சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டு போங்க, விட்டுருவாங்க. மிச்சம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். 400 ரூபாய் செலவு பண்ணி மருந்து அடித்து அவங்கள சாப்பிட விட்டாமல் துரத்தி விட்டு, அதுக்கப்புறம் 50 ரூபாய்க்குண்டான காயை நம்ம பறித்து சாப்பிட்டு, எப்படி பார்த்தாலும் கணக்கு ஒரே கணக்கு தான் வருது. குட்டி பார்த்த கணக்கு
எப்படி கூட்டி பார்த்தாலும் அந்த கணக்கு ஒரே ரிசல்ட்டை தான் வருது அப்படின்ட்டு, ஒரே விதை தான் வருது அப்படின்ட்டு விட்டுறது நான். சாப்பிடுங்க. வாழை இலையை கூட தின்னு வச்சிருப்பாரு. எதையும் விடுறதில்ல. இந்த அத்தியலும் வந்து ஸ்வீட்டாக இருக்குச்சு. அத்தியலுன்ற சர்க்கரை வெள்ளியல் ஸ்வீட்டாக இருக்கு போல இருக்கு. அதனால் ஃபுல்லாக பிடிச்சி சாப்பிட்றது பூச்சி. இதுதான் இன்னைக்கு நம்ம மல்லிகைப்பூ அறுவடை பாருங்க. அலரிப்பூ இருக்குது, சிகப்பு அலரிப்பூ.